டெஸ்ட் 9ல பொதுவா எங்களுக்கு வார கொஷின்ஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னா வேர்ட் கிளாஸஸ் பேஸ்ட் பண்ணி வரும். வேர்ட் கிளாஸஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த வேர்ட் கிளாஸஸ், ரைட்? வேர்ட் கிளாஸஸ் தொடர்பான சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிளாஸ் அட்டன் பண்ணாதாக்களுக்கு நான் வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். பழைய வீடியோக்களும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இப்போ ரீசெண்டாக படித்த கிளாஸஸ்க்குரிய வீடியோஸும் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கல. அந்த ரெக்கார்டிங்ஸை நீங்கள் யூ கேன் லிசன். ஆல்ரைட். ஸோ இந்த கொஷின் இருக்கா வடிவா வாசிங்க. கிரேட் 10காரருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனி உங்களுக்கு கிரேட் 10 எக்ஸாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கு அதாவது இந்த வருஷம் கிரேட் 10 எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் டிரெக்டாக யூ ஜஸ்ட் ப்ரொமோட் டு த grade 11 class. Yeah, right. Somebody is happy, otherwise ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இல்லாம போறோம்ன்றதும் ஒரு கவலை. ரைட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போகுது. ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். எங்களோட we are traveling to the final exam. ஃபைனல் எக்ஸாமுக்குரிய அந்த என்ன சொல்றது, அதுக்குரிய தயார்படுத்த ரிஹர்சல்ஸ் அப்படியான இதுகளை நான் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். ரைட். Once you read this question, so there are so many words to fill the blanks they have given. Management, managerial, managing, manager. எப்பவும் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யறோம்னா fill in the blanks questions வரையில பிளாங்க்ல இருந்தோண்டே யோசிக்கிறது. பிளாங்க் டக்குன்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க கன்சிடர் பண்றதே இல்லை. ஏனெண்டா எங்களுக்கு அந்த ஏற்கனவே செய்த மாதிரியான ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கும். இந்த கேள்வி எங்கேயோ பார்த்த மாதிரியோ அல்லது செய்த மாதிரியோ இங்கே கேள்விப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்கல. நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கிலீஷ் பேப்பர் தந்தோன்னா டிரெக்டா போய் பிளாங்க்ல இருந்துருவோம். இருந்து கொண்டு மேல உள்ள ஆன்சரை பார்த்து இது வருமானு திங்க் பண்ணி கொண்டிருப்போம். அப்படி இருக்கல எங்களுக்கு சரியான டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த கேள்வி என்னதான் ஈஸி கேள்வியா இருந்தாலும் அதுல எங்களுக்கு 5 மார்க்ஸ் வர்றது கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். உங்களுக்கு தெரியும், நான் டெஸ்ட் 9க்கு 5 மார்க்ஸ். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா just find the word classes. நான் அன்றைக்கும் உங்களை சொன்னேன் என்னண்டு வேர்ட் கிளாஸஸ கொஞ்சம் நீங்க படிச்சு வச்சிருப்பீங்களா இருந்தா உங்களோட இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு 50% மேல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் ரியாலிட்டி. மீனிங்கே ஒரு நாளும் படிக்காதீங்க. இதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் படிச்சோன்னு வந்தீங்கன்னா எத்தனை மீனிங்கை தான் படிக்கிறது நாங்க? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய மீனிங்கை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கே இல்லாது, மைண்ட்ல வச்சிருக்கே இல்லாது. பட் வேர்ட் கிளாஸஸ் இந்த டெக்னிக்கால நீங்க வச்சுப்பீங்களா இருந்தா உங்களை அசைக்கல யாருமே. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேர்ட் கிளாஸ் யூ கேன் கோ த்ரூ இட். வடிவா அதை திரும்ப திரும்ப படிக்கும். ஒவ்வொரு நாளும் வேர்ட் கிளாஸ் அப்படி பயன்படும். ஓகே, எந்த ஒரு வேர்டை கண்டாலும் இது என்ன வேர்ட் கிளாஸ், மேனேஜ்மெண்ட் என்ன வேர்ட் கிளாஸ் ரெண்டா அதுக்குரிய விஷயத்தை பேர். இப்போ நீங்க எல்லாத்துக்கும் க்ளோஸ் பேசேஜ் செய்ய போறோம். அதுல எல்லாம் எங்களுக்கு இந்த வேர்ட் கிளாஸஸ் இந்த ஐடியா தேவை. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் டிரெக்டா இதுக்குள்ள போறோம். ரைட். இதுல மேனேஜ்மெண்ட்ன்றது MENTல முடியுது, மேனேஜரியல் IALல முடியுது, மேனேஜிங் INGல முடியுது, ERல முடியுது. எதுலையுமே முடியல. அப்புறம் AGல முடியுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்கள் இந்த சஃபிக்ஸஸ் ஃபைன் பண்ண பிள்ளைகள் இங்கால ஒரு வேர்ட் இருக்கணும் கட்டாயம். சரியா? சஃபிக்ஸஸ் வித்அவுட் சஃபிக்ஸஸ் we have to see the word. சரியா? பேஸ் வேர்ட் என்று சொல்றது. அது பேஸ் வேர்ட் இல்லாத சொற்களுக்கு சஃபிக்ஸஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப மேனேஜுக்கு ஏஜ் மேன்ன்றது பேஸ் வேர்டா எடுக்கலாம் இங்க. ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்குது. ஆனா மேனேஜுக்கும் மேனுக்கும் டிஃபரன்ஸ் தானே. அது வேற வேற வேர்ட்ஸ். ஸோ அப்ப சேம் மீனிங்கை தரக்கூடிய ஒரு வேர்டா இருக்க வேணும். அப்படி எல்லாம் இருக்கு, பேஸ் வேர்டா இருக்க வேணும். பாருங்க, மேனேஜ் இருக்குது. ஸோ MENT சேர்த்தோட மேனேஜ்மெண்ட் மாறினது. மேனேஜரியல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. IAL சேர்த்தணும்னு நாங்க மேனேஜரோட RIAL சேர்த்திருக்கோம். மேனேஜரியல்.
ரைட். ஸோ மேனேஜிங் அண்ட் ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம், இஆர் சேர்த்துருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கு. மேனேஜ் வந்து இதையுமே சேர்க்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா இதையுமே சேர்க்காத அந்த பேஸ் வேர்ட் வந்து இதுதான் மேனேஜ்ன்றதான் எங்களுக்கு பேஸ் வேர்ட். பேஸ் வேர்டு என்னவா இருக்கும் எப்பவும் வந்து வேர்ப் ஒன்னா இருக்கும். சரியா? பேஸ் வேர்டு வந்து வேர்ப் ஒன்னா இருக்கும். வேர்ப் ஒன்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா இதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னா என்ன சொல்லுங்க, ஒரு அடிப்படை வடிவமா இருக்கு. அப்ப அது வேர்ப் ஒன்ன்றதை நாங்கள் டிசைட் பண்ணலாம். அடுத்தது மேனேஜர்ன்றது வந்து இஆர்ல முடிகிற விஷயம் எல்லாம் ஒரு பர்சனல் நவுன் சொல்லி தந்திருக்கோம். ஸோ இது நவுன், இது வந்து பர்சனை குறிக்கிற நவுனா இருக்கு. மேனேஜிங் என்றது வந்து மேபி வேர்ப் ஃபோர்வா இருக்கு. மேனேஜிங், ஐ எம் மேனேஜிங் த கம்பெனி, ஐ எம் மேனேஜிங் த இஷ்யூ, ஐ எம் மேனேஜிங் த எக்ஸாம், ஐ எம் மேனேஜிங் த ப்ராப்ளம். ஸோ அப்படியான சில விஷயங்களுக்கு வரைகளை வேர்ப் ஃபோர்வா வரும். சில நேரம் அட்ஜெக்டிவாகவும் வரும். ஏன்னா ஒரு கம்பெனியில வந்து மேனேஜிங் டிரெக்டர், என்ன மேனேஜிங் டிரெக்டர் அப்படியான சொல்வரைக்கு இது வந்து அட்ஜெக்டிவாகவும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் நாங்கள் இதை வேர்ட் கிளாஸஸை வந்து நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேனேஜரியல் என்று சொல்லி இருக்குது. ஐஏஎல்ல முடிஞ்சாலும் அது அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ், ஐஏஎல்ல முடிஞ்சாலும் அட்ஜெக்டிவ். இந்த இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே. நான் வேர்ட் கிளாஸஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல சொல்லியிருக்கிறேன். இந்த எண்டிங்ஸ் சஃபிக்ஸஸை வச்சுக்கொண்டு we can identify the word class. என்ன சஃபிக்ஸ்ல ஜாப் என்ன, சேஞ்சிங் த வேர்ட் கிளாஸ். சரி, அவற்றை ஒரு வேர்ட் கிளாஸை சேஞ்ச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எம்இஎன்டியில முடிஞ்சா அது நவுன் பிளேயர். இப்படி நாங்கள் என்ன செய்வோம்னா முதல் நேரடியா பிளாங்க்ல போய் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக முதல் we just decide இது வந்து என்னென்ன வேர்ட் கிளாஸ் என்று டிசைட் பண்றோம். டிசைட் பண்ணி போட்டு தான் கொஸ்டினை வாசிக்க போறோம். சரி, நீங்க எந்த ஒரு கேள்வி இப்ப பாருங்க, ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர், கடைசி ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் டெஸ்ட் 9ல வந்து வேர்ட் கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் கேள்வி வந்திருக்கு. அப்ப வேர்ட் கிளாஸஸ் தெரியாம நாங்கள் முதலாவது கேள்வியை டெஸ்ட் 9 செய்யலாம். செகண்ட் பார்ட்ல இருக்கிற முதலாவது கேள்வியை செய்யலாம். அது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப நான் இதுல உங்களுக்கு அனுப்பின இந்த டியூட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2019 வரைக்கும் உள்ள 18-19 வரைக்கும் உள்ள இந்த டெஸ்ட் 9ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். சரியா? அதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, வேர்ட் கிளாஸஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஆல்ரைட். இப்போ once you finish to find the word classes from the answers, you just read the questions, right? You must learn to dash your time efficiently, right? அப்ப இங்க ஒரு டெக்னிக் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி I have told you to என்ற ஒரு விஷயம் வருமா இருந்தா, இங்க to இருந்தா டூக்கு பக்கத்துல நாங்கள் பாவிக்கிற வேர்ப் வந்து வேர்ப் 1. கூடுதலா எக்ஸாம் வியூல பாத்தீங்கன்னா 2 பிளஸ் வேர்ப் பண்ணா தான் இருக்க போகுது. இப்போ 2க்கு பிறகு நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணீங்களா, யூ ஹேவ் ஆஸ்க் சோ மெனி கொஸ்டின்ஸ். ஸோ 2 அதுல நவுன் வராதா, ஏன் நாங்கள் இதை போட்டு நாங்கள் அட்ஜெக்டிவ் வராதா அண்டெல்லாம் யூ ஹேவ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஐ ஹேவ் கிளியர் தட் ஒன். எப்படின்னு சொன்னா எங்களுக்கு இங்க வந்து ஆல்ரெடி வேர்ப் இருக்குது, ஒரு வசனத்துல வேர்ப் இருக்குது. என்ன வேர்ப் இருக்கு, மஸ்ட் லேர்ன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. மஸ்ட் லேர்ன் என்ற ஒரு வேர்ப் இருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வேர்ப் ஆட் பண்ண வேணும் என்று சொல்லி சொன்னா 2க்கு பக்கத்துல தான் வேர்ப்பை போடலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்னா புதுசா இன்னொரு ஆக்ஷனை குறிக்கணும்னு சொல்லி சொன்னா, இப்ப யூ மஸ்ட் லேர்ன் அண்ட் ஸ்டடி, அப்ப யூ மஸ்ட் லேர்ன் அண்ட் ரைட், அப்படி ஏதாவது அண்ட போட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு ஆட் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு மெயினா இந்த வேர்ப் மட்டும்தான் இருக்க வேணும், என்னத்துக்காக என்னத்துக்கு அப்படியான ஒரு மீனிங் வரைகளை வந்து டு மேனேஜ் என்று நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப டு வேர்ப் பண்ணி நாங்கள் பார்ப்போம். அப்ப நீங்க ரிப்போர்ட் ஸ்பீச் வரைகளையும் இந்த டூக்கு பதில் இருக்கிற வேர்பை வந்து நாங்க மாற்ற மாட்டோம் ஒரு நாள். அதையும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். நாங்க ரிப்போர்ட் ஸ்பீச் கேள்வி செய்ய திருப்பி சொல்லுவேன் இதை பற்றி.
ஓகே ரைட். இப்ப யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் எப்படி நீங்கள் இதை ஞாபகம் வச்சிருக்க வேணும்னு சொல்லி அந்த டூ என்ற ஒரு விஷயம் வரைகளை நாங்கள் வேர்ப் பண்ண இங்க கொண்டு போடுவோம். அப்ப இங்க யூ மஸ்ட் லேர்ன் டு, இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி நவுன் வருமெண்டா யூ மஸ்ட் லேர்ன் டு மேனேஜ்மெண்ட் வராதானே, ரைட். அப்ப அது எங்களுக்கு ஒரு irrelevant இருக்கு. அடுத்த பார்த்தா யூ மஸ்ட் லேர்ன் டு மேனேஜர் வருதாதானே, அது பர்சனை குறிக்கிற மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. அப்ப நவுன் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அதே மாதிரி யூ மஸ்ட் லேர்ன் டு மேனேஜிங் என்று வராது, மேனேஜிங் யுவர் டைம் எஃபிஷியன்ட்லி. அப்ப டூ பதிலாக ஐஎன்ஜி வரும், ஆனா வேர்பா வராது, நவுனா வார ஐஎன்ஜி வரும். இப்ப உதாரணத்துக்கு ஐஎன்ஜில முடிகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நவுனாவும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஜெரண்டன்னு சொல்றேன், தொழில் பெயர்ன்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங், டீச்சிங், ஃபார்மிங் அப்படியான விஷயம். சரியா? அப்ப அதுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சார் டூ சொன்ன டூக்கு பதில் வேர்ப் பண்ணன்னு வரும், ஐஎன்ஜி வந்திருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வந்த சென்டென்ஸை நீங்க வாட்ச் பார்க்கல எப்படி இருக்குமென்னா அது வந்து நவுனா இருக்கும், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். ஓகேயா? ரைட். அப்ப இங்க முதலாவது டெக்னிக் டூ பிளஸ் வேர்ப் ஒன். யூ மஸ்ட் லேர்ன் டு மேனேஜ் என்ற கேள்வியை நான் விடையே போட போறோம். மேனேஜ் என்றதுதான் இதுக்குரிய சரியான விடையா இருக்கு. மேனேஜ். ஸ்பெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்து எழுதுற நாங்கள் மேலேருந்து ஸ்பெல்லிங்க பிள்ளையா எழுதின வேண்டாம், அல்லது இதை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதின வேண்டா கூட திருத்த மாட்டாங்க. இது சரியான ஸ்ட்ரிக்டா தான் திருத்துவாங்க உங்களோட பேப்பரை. கவனமா இருக்கும். The hotel is under நான் ஏற்கனவே சொன்னாங்களே இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த ஆர்டிக்கலுக்கு பக்கத்துல adjective, நியூன்றது adjective. சரியா? adjective orders பற்றி சொன்னேன். சரியா? நோப்ஸ் ஃபார்ம், நம்பர்ஸ், ஒப்பீனியன், size, age, shape, right? Color, origin, material, purpose. பல விஷயம் இருக்கு, 9 விஷயம் இருக்கு. 9 விஷயத்துல எங்களுக்கு இங்க வர்றது ஏஜ் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து நியூ என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அட்ஜெக்டிவ். அந்த வகையில நியூன்றது அட்ஜெக்டிவ் என்ற பக்கம் நாங்கள் பார்க்கிறோம். சரி, எப்படித்தான் நாங்கள் வேர்ட் கிளாஸஸ் லேர்ன் பண்றோம், ரைட்? அப்ப நியூன்றது அட்ஜெக்டிவ். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று தந்தேன். நான் எப்படி என்றா ஆர்டிக்கலுக்கு பக்கத்துல பிளஸ் adjective வரும், adjectiveோட noun வரும். இது ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். எனவே யோசிக்கிறது ஆர்டிக்கல் பக்கத்துல நவுன் வரும். எஸ், நவுன் தான் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது adjective வித் நவுனாகவும் இருக்கலாம். தனிய நவுன் தான் வரணும் இல்லை, அவசியம் இல்லை. adjective வித் நவுனாகவும் இருக்கலாம், சந்தர்ப்பம் இருக்கு. ஆல்ரைட். அப்ப நீங்கள் கிளியர் பண்ணணும் இத, அதாவது ஆர்டிக்கலுக்கு பக்கத்துல தனியே நவுன் மட்டும் பெறாது adjective வித் நவுனும் பெறும் என்றதை கிளியர் பண்ணணும். சரியா? அப்ப அந்த விதத்துல நாங்கள் இங்க பார்க்க போற விஷயம் எங்களுக்கு we have two nouns. ஏன்னா 2 நவுன் இதுல இருக்குது. அப்ப 2 நவுன் இருக்கிறபடியா நாங்கள் எதை போடுறோன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரியா? அப்ப இங்க ஒன்று மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு நவுன் இருக்குது, அடுத்த மேனேஜரும் இருக்கு. மேனேஜரை நாங்கள் இதுல போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஏன்னா அங்க வந்து ஒரு பர்சன் பேரோ எதுவோ குறிப்பிடப்படையில. ஸோ மேனேஜர் இதுல வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஸோ எங்களுக்குரிய ஆன்சர் என்ன? மேனேஜ்மெண்ட். ஆனால் கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நான் டைப் பண்ணி வந்தேன். சரியா? கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதோட ஸ்பெல்லிங்க திரும்ப பாருங்க, சரியா பார்த்து எழுதுறோமான். ஏன்னா மேல ஆன்சர்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்களோட இங்கிலீஷ் பேப்பர்ல ஆன்சர்ஸ் அவனே தருவான். இப்போ தந்த ஆன்சரை நாங்கள் வந்து பார்த்து எழுதிக்க பிள்ளையா எழுதினா அது வந்து கட்டாயம் என்ன சொல்றது பிள்ளைதான் போடுவாங்க. அது திருத்தி போடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சரியா? அப்ப அதாலதான் கிணவேருக்கு என்ன செய்யறது, இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் வர்றது குறைவா இருக்குது. ஏன்னா ஓவர் கான்பிடென்ட்ல நாங்கள் கடை சரியா செய்தாலும் சரியான வகையில அதை ப்ரெசென்ட் பண்ணி இருக்க மாட்டோம். ஓகேயா? ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். த இருக்குது, தக்குரிய டெக்னிக்கல் ஆல்ரெடி நான் சொன்னேன். தக்கு பக்கத்துல அதாவது ஆர்டிகல்ஸ் அண்ட் 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் பக்கத்துல நவுன் வருமென்ற ஒரு விஷயத்தை சொன்னான். அட்ஜெக்டிவ் வித் நவுன் ஆகும் வருமென்றும் சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்ப இங்க
எங்களுக்கு வந்து மிஸ்டர் பெரேரான்ற ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மிஸ்டர் எஸ் பெரேரா வந்து ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரியான நவுன் இதுல இருக்குன்னா எஸ் இருக்குது. அதுதான் மேனேஜர். சரியா? இப்ப மிச்ச கேள்வி செய்யறதுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரணும் உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி ஐடியால மிச்ச கேள்வியை செய்யுங்க. செய்துட்டு எனக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒரு 10 தம்ஸ் அப் வந்தோடனே நான் வந்து விளங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். You just guess the answers. ஓகே, தம்ஸ் அப் ஒரு தடவை போடையில செய்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் விளங்கப்படுத்தேன். சரிதான். Right. சில பேருக்கு அந்த வாய்ஸ் கிளியர் இல்லாத பிரச்சனை இப்பயும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இருக்குதுன்னா இருக்க சொல்லுங்க. சில நேரம் உங்களோட டிவைஸ்ல வந்து இஷ்யூ இருக்கலாம் சில வேளை. அதனால நீங்கள் அதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணி போட்டீங்கன்னா சரி. எல்லா பக்கத்துலயும் இருக்கிற ஒரு நெட்வொர்க் இஷ்யூ தானே. ஸோ ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட டிவைஸை. ரீஸ்டார்ட் பண்ணி ரீஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே இருக்கும். ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வரையில வந்து அது எப்படியா நாங்க செய்ய போறோம் அது இதையும் அது சேம் பார்ட்டிசிபேட்டரி பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிசிபேட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. சரியா? பார்ட்டிசிபேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் நீங்க எல்லாத்தையும் பார்க்கல வந்து உங்களுக்கு செப்பரேட்டா தெரியுது இந்த சஃபிக்ஸ். இப்போ பேஸ் வேர்ட் இதுதான்ன்றதை நாங்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பேஸ் வேர்ட். பார்ட்டிசிபேட் தான் பேஸ் வேர்ட். அதான் வேர்ப் ஒன். அப்ப பார்ட்டிசிபேட்டரி so someone send the answers. All right, no problem. So we just read the question. The rebels agreed to. Again two வந்திருக்கு. two என்ற விஷயம் இரண்டாவது தரம் வருது. two. இப்ப நேரடியாங்களுக்குரிய விட என்ன, நான் முதல் கண்டுபிடிச்ச பார்ட்டிசிபேட் தான். ஏனென்றா அதுதான் வேர்ப் பண்ண இருக்குது. பார்ட்டிசிபேட் இப்படி கண்டுபிடிங்க நீங்க. இப்ப பிராக்கெட்டுக்குலாம் தான் தரான். மேல தந்து ஃபில் பண்ற மாதிரி வாரது குறைவு. பிராக்கெட்லாம் தரான். அதே மாதிரி more dash of the younger generation in community work is necessary. உங்களுக்கு ஒஃபண்ட் ஒரு விஷயத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கூடுதலா நவுன் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் படிப்பிக்க. ஒரு இல்லீகல் மெத்தட். இது வந்து ஒஃபுக்கும் முன்னாலேயும் பின்னாலேயும்
ஒஃப்க்கு முன்னாலையும் பின்னாலையும் நவுன் நவுன் இப்படி போட்டு வச்சீங்கன்னா இல்ல இது நவுன் நவுன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இங்க அது மட்டும் இல்லாம இங்க மோன்ற ஒரு விஷயம் இருக்கு. மோன்றது ஒரு அட்ஜெக்டிவ் தான். மோ டேஸ் ஆஃப் த younger generation in community work necessary. அப்ப மோ பார்ட்டிசிபேஷன் என்றதை நாங்க போறோம். ஏன்னா இது நவுன் என்ன பர்சனல் நவுனை போடல. இங்க பர்சனை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா இல்லை. அப்ப மோ பார்ட்டிசிபேஷன் of the younger generation in community work is necessary என்றதை நாங்க ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட். ஸ்பெல்லிங் எப்பட விட்டுறாங்க. ருவான் அப்ப வந்து பர்சன் வந்தா பர்சனை குறிக்கிற இது வந்து நவுன் வந்து இது பார்ட்டிசிபேட். அப்ப நான் பர்சனை குறிக்கிற நவுனுக்குரிய சஃபிக்ஸஸ் கொஞ்சம் தாரேன் பாருங்க. எழுதி போடுத்தா பார்ட்டிசிபென்ட் சரியா. ருவான் இஸ் an active participant. பாருங்க இதுல இந்த சஃபிக்ஸஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா இது எல்லாமே பர்சனை குறிக்குது. இஆர்ல முடியுது. ரைட். அதே மாதிரி ஓஆர், அதே மாதிரி டபிள்இ, அதே மாதிரி ஏஎன்டி, அதே மாதிரி சிஐஏஎன், அதே மாதிரி டிஆர்டபிள்எஸ் இல்லாட்டி இடபிள்எஸ் போடுவோம். இடபிள்எஸ் இதெல்லாமே பர்சனை குறிக்கிற நவுன்ட சஃபிக்ஸஸா இருக்கும் கூடுதலா. சரி. அப்ப அதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே பர்சனை குறிக்கக்கூடிய மாதிரி. ஐஎஸ்டி ஒரு ஆள் சொல்றாரு. ஐஎஸ்டின்றதும் பர்சனை குறிக்கிற நவுன் ஆக்டிவா இருக்கான். ஓகே. ஸோ இப்படி பர்சனை குறிக்கிற சஃபிக்ஸஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது பர்சனல் நவுன்ஸ். இதுல எல்லாமே பர்சனல் நவுன்ஸா இருக்கும் கூடுதல். சரி. எப்படியும் நீங்க சில பர்சனை குறிக்கிற நவுன்ஸ் என்ன, மற்ற திங்ஸை குறிக்கிற நவுன் என்ன, அப்படி கூட நீங்கள் மைனூட்டா பார்த்து வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம் ஈஸியா கொஞ்சம் விளங்கப்படுத்துக்க டைம் எடுக்குது. நாங்கள் எக்ஸாம் பேப்பர்ல செய்யல வந்து 5 to 10 minutes தான். அதுக்குள்ள இதை வந்து நாங்க ஃபில் பண்ணி போட்டு போயிடுவோம். பிரச்சனை இல்லை. தென் இன்வென்டார், இன்வென்ஷன், இன்வென்டிவ், இன்வென்ட் என்று சொல்லி அடுத்த கேள்வி இருக்குது. அதுல இன்வென்டார்ன்றது வந்து ஓஆர்ல முடியுது. அப்ப என்ன அது வந்து பர்சன். இன்வென்டார்ன்றது ஒரு பர்சன். பர்சன் நவுனா இருக்கு. இன்வென்ஷன் டிஏஓஎன்ல முடிகிறபடியா அது நவுன் தான். இன்வென்டிவ் ஐவிஇல முடிகிறபடியா அது அட்ஜெக்டிவ். இதுல எதுலையுமே முடியல. இஎன்டில முடியுதுன்னு யோசிக்க கூடாது. பிறகு என்ன இதுலயுமே முடியல. உங்களுக்கு தெரியும் இதுல பேஸ் வேர்ட் வந்து பிரிஞ்சு வடிவா தெரியுதுங்க. இன்வென்ட் எல்லாத்துலயும் பேஸ் வேர்ட் வந்து செப்பரேட்டா இருக்கு. இப்ப நாங்க இதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. டெஃபினட்டா இதுதான் வெர்ப் 1. எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் டக்கண்ட். ரைட். குளோபல் கம்யூனிகேஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் ஆஃப் டெக்னிக் சொன்னான் இல்லை. ஆஃப் டெக்னிக் இப்படி பார்க்கல இந்தியாலையும் நவுன் தான் வரப்போகுது. அதே நேரத்தில் ஆர்டிகல் டெக்னிக்கும் சொன்னான். ஆர்டிகல் பக்கத்துலயும் என்ன வரப்போகுது? நவுன் தான் வரப்போகுது. அப்ப ஆர்டிகல் பக்கத்துலயும் நவுன் வரப்போகுது. ஒஃப்க்கு முன்னாலையும் பின்னாலையும் நவுன் வரப்போகுது. சிம்பிள் இல்லை எங்களுக்கு. அப்ப நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து என்ன போடணும்? ஒரு நவுனை தான் போடணும். பட் இங்க ஏதாவது பர்சன் இருக்கா? பர்சனை பற்றி சொல்லி இருக்கா? இல்லை. அப்ப அதால பர்சனல் நவுன் இன்வென்ட் ஆறப்போட இல்லாதானே. ஸோ இன்வென்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்வென்ஷன். இப்படித்தான் பிள்ளை செய்யற இந்த கேள்வி. இந்த மெத்தட்ல நீங்க செய்து கொண்டு வருவீங்களா இருந்தா ஒற்று நாளும் உங்களோட விட பிழைக்காது. ஆனா என்ன செய்யணும்னா அந்த டெக்னிக்களை ஞாபகம் வச்சிருக்க வேணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் செகண்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா ஹீ வுட். ஹீ வுட் இந்த டூ மாதிரி வுட் இதை ஞாபகம் வச்சிருங்க. தனியா வுட் மட்டும் இல்லை, நாங்கள் எழுத போறோம். நீங்க பாருங்க மாடல்ஸ் இருக்கு தானே உங்களுக்கு மாடல்ஸ் பாருங்க. இதுல models I will introduce some models here. Will,
shall, can, may, must. இப்படியெல்லாம் மாடல்ஸ் இருக்குதானே பிள்ளைகள்? இது பாஸ்ட் மாடல்ஸும் பேர். சரியா, இந்த பாஸ்ட் மாடல் would, should, can ஓட could, could. அதே மாதிரி might, அதே மாதிரி மஸ்டுக்கு மஸ்ட் தான். என்னத்தை நீங்க போட்டாலும் பிள்ளைகள் இதோட வாரது இந்த இவ்வளத்தோடையும் நாங்கள் என்னத்தை செய்ய போறோம்னு சொன்னா இவ்வளத்தோடையும் நாங்கள் வேர்ப் பண்ணத்தான் செய்ய போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் இதை போட்டு வைக்கிறது. சரியா, இவ்வளத்தோடையும் நாங்கள் சேர்க்க வேண்டியது வேர்ப் ஒன். சரியா, வில், would, shall, should, can, could, may, might இதோடையும் நாங்கள் என்ன சேர்க்க போறோம்? வேர்ப் பண்ணத்தான் செய்ய போறோம். ஸோ வேர்ப் பண்ண இருக்காங்க இருக்கு. அதான் இன்வென்ட். இன்வென்ட் இஸ் த கரெக்ட் இன்வென்ட். சரியா, பெஸ்ட் ஆன்சர். ஸோ நாங்கள் ஆல்ரெடி 2024 கொஷனும் பார்த்துனாங்க, இதுவும் பார்த்துனாங்க. கொஞ்சம் பாருங்க டிஃபரன்ஸை பாருங்க. தேர்ட் கிளாஸஸ்ல நாங்கள் கேள்வியே எதிர்பார்க்கலாம். கேள்விகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்காது. சரி, மேத்ஸ் மாதிரி தான். மேத்ஸ் சொல்றது தானே உங்களுக்கு இந்த கேள்வி வரும் பார்த்து போங்க பிள்ளைகள். நான் சொல்லுவேன் தவிர இந்த கேள்வியை பாடமாக்கி கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வேர்ட் கிளாஸ் தொடர்பான கேள்விகள் வரும், முதல்கிட்ட வந்து கொண்டு இருக்குது. கட்டாயம் உங்களுக்கும் வரும். அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அது உடனடியா என்ன செய்வீங்க, இப்படியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி. ஓகே, அப்படியே அடுத்த கேள்விக்கு போவோம். டவுட்ஸ் இருந்தா நீங்க you can ask through the WhatsApp. Yes, next question will be இப்படி ஒரு கேள்வி வருது, அது வேற டைப் ஆஃப் கொஷின். ஸோ அந்த கேட்டகரிக்கெலாம் அதை சொல்ல போகிறோம். 2019 வந்த கேள்வியை நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டைம் தாருன்னு இதை வாசிக்கிறது. சரி, ஒரு நிமிஷம் கேள்வியை வடிவாக வாசிங்க. வாசிச்ச உடனே நான் I will give you some ideas to how to solve this question. Alright, வாசிச்சு ஆன்சர்ஸ் போடக்கூடிய மாதிரி என்னன்னு போடுங்க. முதல் கேள்விக்கும் ஒரு 2-3 பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தாங்க. வெரி குட். குட் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டைம் காணாது, பிரச்சனை இல்லை. Read the text and underline the most suitable word. இதுதான் இப்ப ஒரு 5-6 வருஷமா வர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்காம எக்ஸாம் பேப்பர் செய்யறார்கள் கட்டாயம் ஃபெயிலியர் தான். அதுல எந்த பிரச்சனையும் மாற்றமும் இல்லை. என்ற யூ ஷுட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டாயம் நீங்க வாசிக்க வேணும். இதுதான். Once a month I go to the public
library in my town last week. கடமை நான் மாசத்துக்கு ஒருக்கா போறேன். அதே மாதிரி போன கிழமை. Don't worry about the meaning என்றாலும் நான் விளக்கத்துக்காக சொல்றேன். Last week I visited the library and visited நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த verb நாங்கள ஒரு ஜாயின் பண்ணீங்களா வந்து we can use and. இது verb-க்குரிய விஷயமா தான் இருக்கு. இங்க visited பாருங்க ஏன் இந்த பரவுட்ன்ற விஷயத்தை பண்ணாங்க ஈடி சேர்ந்துருக்கு. ஈடி சேர்ந்துருக்கு நோ ப்ராப்ளம் எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb தான். இருந்தாலும் இனி மீனிங்ஃபுல்லா பார்க்கல வந்து பப்ளிக் லைப்ரரி போய் நாங்கள் வாங்க இயலாது வழங்கலாம். அப்போ ப்ரொவைடட் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. போட் நாங்க ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். போட் வந்து ஸ்கிப் வராது. ஆனா பரவுட்டும் ப்ரொவைடடும் வெறுமென்று பார்த்தோம்னா நாங்க போய் லைப்ரரிக்கு ஒன்ஸ் அ மந்த் போய் நாங்க ப்ரொவைட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்ன செய்வோம்? வாங்குவோம். பரவுட்னா என்ன அர்த்தம்? இரவல் வாங்குதல். தேவையான மீனிங் தேவையான எழுதி வைங்க. அது ஒரு verb borrow. Okay. So borrowed a book from the lending section. Lending section என்ற ஒரு செக்ஷன் இருக்கு லைப்ரரியில. சரியா இரவல் வழங்கும் பகுதி. ஏன்னா அங்க வந்து போய் நாங்கள் என்ன செய்யலாம்? புக் எடுத்துக்கணும் வந்து வீட்டை வச்சு வாசி திரும்ப கொண்டே கொடுக்கணும். தெரியாது அது மெம்பர்ஷிப் கார்டு எல்லாம் இருக்கும். பெரிய லைப்ரரியில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெம்பர்ஷிப் கார்டில் 15 போட்டு தெரிவினம். நாங்கள் 1 வீக்கோ 1 மந்தோ 2 வீக்ஸ் அப்படியான காலப்பகுதியில் அந்த புக்கோட இதை பற்றி ஒரு என்ன சொல்றது ஒரு அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு காலப்பகுதி தெரிவினம். சரியா ஒரே ஒரு புக் தான் இருக்கு. ரேரான புக்குன்னா யூ கான் கீப் இட் யுவர் செல்ஃப் மோர் தேன் 2 days. 2 நாளைக்கு மேலே நீங்க அதை வச்சிருக்க தர மாட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்க லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்து படிக்கிறார்களுக்கு மட்டும்தான் அது நேரடி அனுபவம் இருக்கும். மற்றவைக்கு புக்ஸே படிக்காதவர்களுக்கு இதை பற்றின அனுபவங்கள் இருக்காது. சரியா நாங்கள் எல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல முழுக்க நம்பி இருந்த லைப்ரரியை மட்டும்தான். எங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸோ எதுவுமே வாங்கி தரையில வீட்டுல லைப்ரரியில போய் அங்க பாஸ் பேப்பர்ஸ் ஒரு 5-10 பாஸ் பேப்பர்ஸ் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து அதுல உள்ள விடைகள் எழுதி அப்படி படிச்சாக்கெல்லாம் நாங்க. உங்களுக்கு பாஸ் பேப்பர் புக் இருக்கு, பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸ் இருக்கு, அதே இதுல லேப்டாப் இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா உங்களால என்ன செய்யலாம் இருக்கு? சர்வை பண்ண இல்லாம இருக்கு. அப்ப உங்களோட பேரண்ட்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் செய்தாங்க. எங்களுக்கு அப்படியான வசதிகள் எதுவும் இருக்கவில்லை. சரியா அப்ப கொஞ்சம் உங்களோட அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க எப்படி படிச்ச நீங்க நிறைய சொல்லுவீங்க தங்களோட சோக கதை. ரைட் எனிவே ஹவு லாங் கேன் ஐ சரியா அப்ப என்ன ஹவு லாங் கேன் ஐ கீப் த புக்கா லென் த புக்கா அல்லது சர்வ் த புக்கான்னு we can't serve the book and serve பாதுகாத்து வச்சிருப்பேன் எவ்வளவு ஆழம் வந்து கேட்கல கடனை கொடுக்கல அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு உனக்கு தேடுறது புக்குன்னு லைப்ரரியன்ட்ட போய் நாங்க கேட்கல தானே. ஸோ ஹவு கேன் ஐ கீப் இங்க வேர்ட் கிளாஸஸுக்கு சம்பந்தம் கொஞ்சம் குறைவு. இங்க வந்து மீனிங் தான் எங்களுக்கு தேவை. ஏனெண்டா பிராக்கெட்ல தந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே ஒரே வேர்ட் கிளாஸஸ் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. முதல் 2 கேள்வி நான் பார்த்த 2 கேள்விக்கும் என்னது எல்லாமே ஒரே வேர்ட் கிளாஸஸ் தான் காட்டுது. மேலே எல்லாமே verb 2 past tense, அடுத்தது verb 1 இங்க ரைட். அப்ப நீங்கள் யோசிக்க வேணும். இன்னொரு விஷயத்தையும் இதுக்குள்ள சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு ஞாபகத்துக்கா. பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதுல இன்வெர்டட் கமாவோட ஒரு விஷயம் வேறுமா இருந்தா இன்வெர்டட் கமாவுக்குள்ள உள்ள விஷயம் என்னவா இருக்கும்னா அது ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கும். பேஸ் ஃபார்மா நாங்க பாவிக்கிற ஒரு ப்ரெசன்ட் ஐடியாவா இருக்கு. ஓகேயா அப்ப தொடர்ந்து பாருங்க. திரும்பவும் ஆஸ் டோல்ட் ஸ்போக் எல்லாமே verb 2. அப்ப கொஸ்டின்ஸை கேட்கலாமே தவிர
சொல்லவும் முடியாது. டோல்டும் ஸ்போக்கும் ஒரே மாதிரியான விடை என்று வச்சுக்கொண்டே நாங்க ஆஸ்தான் விடை என்ற முடிவுக்கு வரலாம் இல்ல. அப்ப அண்டர்லைன் மீன்ஸ் அண்டர்லைன். அப்ப அஞ்சு பாருங்க, இதுல ஹைலைட்டடா தந்திருக்கலாம் அண்டர்லைன். அப்படி இருந்தாலும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வினோம்டா, அதை கொண்டே அந்த பிளாங்க்ல எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் நீங்கள் இந்த ஓயல்கார ஓரளவு பேசி பேசி திரும்பியிருப்பாங்க. 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் என்ன செய்யுங்கடா, கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் இதா இருங்க, வந்து ஒரு நாளும் எழுதாதீங்க, ஆன்சரை கொண்டு எழுத வலிக்கிடுவீங்க. சில வேளை பரவுடுன்னு எழுத வைக்கல, அதுல ஒரு 6 நாங்க மிஸ் பண்ணிட்டோம்டா, அது அநியாய பிள்ளை தானே. இதுக்கு நாங்க மினக்கெடுவான் அண்டர்லைன் பண்ணிட்டு போக வேண்டியா, சரியா? அப்ப அது இம்பார்ட்டன்ட். அப்படியான சில விஷயங்களை நீங்க ரிஸ்க் எடுத்துறாங்க, அதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், சரியா? அப்ப இந்த பிள்ளை நல்ல கெட்டிக்கார பிள்ளைன்னா யாரும் ஒரு மக்களும் சொல்ல மாட்டானே. எழுதியிருந்தாலே அது வந்து கெட்டிக்கார பிள்ளை இல்லை, ஏனென்றா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் விளங்கல. அறிவுறுத்தல்களை சரியா வாசிங்கோ. அண்டர்லைன் மீன்ஸ் அண்டர்லைன். அவன் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்க கஷ்டப்படாங்க. alright. So I asked the lady at the lending section. The book I found was a novel written by a British author. The dash of novel was Invisible Man. So இதுல different kind of ஐடியாக்கள் இருக்கு. டைட்டில் என்றது ஒரு புக்கோட டைட்டில். ஸோ அது டெஃபினெட்லி தட் வில் பி த ஆன்சர். கேப்ஷன் மீன்ஸ் ஒரு பேராகிராஃபுக்கும் அல்லது ஒரு கூற்று மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் கேப்ஷன்ஸை கொடுப்போம். ஹெடிங்ன்றது ஒரு சப்ஜெக்டுக்கு, ஒரு பாடத்துக்கு வர ஒரு ஹெடிங்கா இருக்கு, சரிதான்? அப்படி டிஃபர் ஆகும், ஒரு தலையங்கமும் டிஃபர் ஆகும். எல்லாமே தலையங்கம் தான், ஆனா எதுக்குரிய தலையங்கம்ன்றதுல வித்தியாசம் இருக்கு. ஸோ டைட்டில் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த புக் டைட்டில், சரியா? புக் டைட்டில் என்னன்னு சொல்லுவோமே தவிர கேப்ஷன் என்றோ ஹெடிங் என்றோ சொல்ல மாட்டோம். இந்த புத்தகத்துல தலையங்கம் என்ன என்று கேட்க மாட்டோம். இந்த புத்தகத்துல தலைப்பு அப்படி எல்லாம் இருக்குல்ல, தமிழ்ல இருக்குல்ல டிஃபரன்ஸ் வேர்ட், அதே மாதிரி தான் இது. டைட்டில், கேப்ஷன், ஹெடிங் டிஃபரெண்ட். ஓகே. It was a small book with pretty pictures ன்னு வேற, அது pretty girls ன்னு சொல்றோம் நாங்க. pretty pictures ன்னு சொல்றது இல்ல, இப்ப அது that is not suitable. handsome pictures இல்ல, பாய்ஸுக்கு தான் நாங்க ஹேண்ட்ஸம்னு சொல்றாங்க, பர்சன்ஸ். அப்ப pretty and handsome for the persons, adjective எல்லாமே adjective. pretty adjective தான், handsome adjective. Beautiful also we can match to the girls, even match the girls, and we can match to the things too. சரியா? அதுக்கு நாங்கள் பொருட்களுக்கும் பியூட்டிஃபுல்னு சொல்றோம் நாங்கள். அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்க பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் தான் ஆன்சராக இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியான கேள்விகளை செய்வார். அடுத்தது திரும்ப 2 உங்களை திறந்தது தருங்க. 2 பிளஸ் வேர்ப் பண்ணான், எல்லாமே வேர்ப் தான் இருக்குது இங்க. finish, end, close. We can't end the book, we can't close the book, we can finish the book. ரீட் பண்றது முடிய எனக்கு ஒரு எவ்வளவு காலம் எடுக்கும், 1 வீக் எடுக்கும்னு சொல்றேன். It took 1 week for me to finish reading the book. அப்ப உங்களுக்கு நான் தர ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி சொன்னா, 2019 இருந்து 2019 செய்துட்டோம் நாங்கள். 2020 செய்யணும், 2021, 2022, 2023, 2024, 2024 செய்துட்டோம் நினைக்கிறேன், சரியா? இவ்வளவு பாஸ் பேப்பர்ல இருக்கிற, சரியா? இவ்வளவு பாஸ் பேப்பர்ல இருக்கிற டெஸ்ட் 9 செய்து உடனடியா வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. டெஸ்ட் 9, சரி, டெஸ்ட் 9 நீங்க உடனடியா என்ன செய்யணும், வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அது தொடர்பான டிஸ்கஷனோட அடுத்த டெஸ்ட் 10க்கு நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போகும். See you next class. Bye bye. Take care.